இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான ஆபிரகாம் லிங்கன் மீது தனி மரியாதை வைத்திருந்தார். எந்த அளவுக்கு என்றால், ஆபிரகாமின் லிங்கனின் வார்த்தைகளை அவர் வேத வாக்கை போன்று கடைபிடித்து வந்தார். இது தவிர ஆபிரகாம் லிங்கன் சொன்ன ஒரு வாக்கியத்தையும் தன் மேசையில் அவர் பொறித்து வைத்து அதை தன் வாழ்நாளின் இறுதி வரை கடைபிடித்து வந்தார். வின்ஸ்டன் சர்ச்சிலின் மேசை அலங்கரித்த அந்த வாக்கியம் இதுதான்: என்னால் முடிந்த வரைக்கும் ஒரு செயலை சிறப்பாக செய்வேன். ஒருவேளை நான் செய்த செயலின் பலன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காமல் போய் அதற்காக மக்கள் என்னை தவறாக விமர்சித்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். அதே நேரத்தில் நான் ஒரு செயலை சிறப்பாக செய்யாமல் அதற்காக 10 வானதூதர் வந்து என்னை பற்றி உயர்வாக பேசினாலும் நான் சிறிதும் மகிழ்ச்சி அடைய மாட்டேன். ஆபிரகாம் லிங்கன் சொன்னதாக வின்ஸ்டன் சர்ச்சிலின் மேசை அலங்கரித்த இந்த வார்த்தைகள் நாம் ஒன்றை சிறப்பாக செய்து முடித்துவிட்டோம் எனில் அதன் பிறகு வரக்கூடிய விமர்சனத்தை கண்டுகொள்ள தேவையில்லை என்கிற செய்தியை நமக்கு எடுத்துரைக்கின்றது. நற்செய்தியில் மக்கள் இயேசுவை மதிமயங்கி விட்டார் என்று பேசிக்கொள்கிறார்கள். இதனை இயேசு எப்படி எதிர்கொண்டார் என்பது குறித்து நாம் சிந்திப்போம். பொது வாழ்விற்கு வந்துவிட்டால் விமர்சனங்களுக்கு பஞ்சம் இருக்காது. இக்கூற்று இயேசுவுக்கு பொருந்தும். தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட இயேசு கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவித்து அவர்களிடமிருந்த பல்வேறு விதமான நோய்களை நலமாக்கி எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். திருத்தூதர் பணி 10:38. இத்தகைய பணியினை அவர் ஓய்வில்லாமல் செய்து வந்தார். இதை பார்த்துவிட்டு அவர் மதிமயங்கி விட்டார் என்று மக்கள் பேசுகிறார்கள். மக்கள் 1000 பேசியிருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாமலும் கண்டுகொள்ளாமலும் இயேசுவின் உறவினர்கள் இருந்திருக்கலாம். ஏனெனில் இயேசுவே அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை, கவலைப்படவில்லை. அப்படி இருக்கையில் இயேசுவின் உறவினர் அதை பெரிதென நினைத்து அவரை பிடித்து கொண்டு போக அவரிடம் வருகின்றனர். பிடித்து கொண்டு போக என்ற வார்த்தை கைது செய்தல் என்ற பொருளில் மார்க்கு நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். இயேசு மதிமயங்கி விட்டார் என்று மக்கள் பேசிக்கொண்டதை கேட்டு அவரை பிடித்து கொண்டு போக அவரது உறவினர்கள் வருவது அவர் மீது அவர்களுக்கு நம்பிக்கையும் அன்பும் இல்லாததையே காட்டுகின்றது. இதன் மூலம் அவர்கள் இயேசுவுக்கு யாரோ போல் ஆகின்றார்கள்.